எப்படி பார்க்குறீங்க திரு செங்கோட்டையனுடைய அணுகுமுறை வியூகம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கட்சியில் ஒரு தலைமைக்கான அந்த இடம் அதையொட்டி பல்வேறு விஷயங்கள் நடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு ஐயா செங்கோட்டையன் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டை நாம் இரண்டு விஷயங்களோடு பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, சின்னம்மா அவர்களுடைய நீண்டகால பொறுமை. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும். இன்னும் சொல்லப்போனார், அவர் பத்திரிகைகளுக்கு விடுக்கிற அறிக்கை எல்லாவற்றிலையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த டேகை தான் பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் சொல்வது என்னன்னா, எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, 2021 ஆட்சி அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்த பிறகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்பட்டு அன்றைக்கு கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அவர் உடனடியாக எந்த விதமான எதிர்வினையையும் அவர் இப்படி கட்சியிலிருந்து வழக்கமாக நீக்கப்படுபவர்கள் உடனடியாக ஏதாவது ஒரு கட்சியை ஆரம்பிப்பார்கள், சட்ட போராட்டத்தை நடத்துவார்கள், அடுத்த தேர்தலில் தனக்கென ஒரு இயக்கம் கண்டு போவார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 3 ஆண்டு காலம் காட்டிய பொறுமை, இந்த ரெண்டும் தான் இன்றைக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வாதத்தை வலிமைப்படுத்துவதாக இருக்கிறது. அதனால தான் அவர் இன்றைக்கு சொல்கிறார்ல, எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். அப்போ எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல என்ன இருக்கிறது அப்படின்னா, முதலாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சின்னம்மா அங்கே இருக்காங்க. அடுத்து ஐயா டிடிவி அவர்கள் தனி இயக்கம் கண்டு போய்விட்டார்கள். பிறகு முக்கியமாக நீக்கப்பட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இதற்கு இடையில் பெரிய அளவில் யாரும் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. அதன் 2ஆம் கட்ட தலைவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு எதிராக என்றைக்குமே எதையுமே பெரிதாக பொதுவெளியில் பேசாதவர்கள். அந்த வகையில் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்படி ஒரு பிரஸ் மீட்டை வைக்கவே இல்லை. அவர் சட்ட போராட்டத்தை நடத்தினார், பொறுமை காத்தார். ஆனால் இன்றைக்கு ஐயா செங்கோட்டையன் 2 விதங்களில் முக்கியத்துவம் பெறுகிறார். ஒன்று, அவர் கொங்கு பகுதியினுடைய மிக முக்கியமான முகமாக கட்சியில் அறியப்படுகிறவர். அவர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்ற கழகங்களில் மிக வலிமையான 2ஆம் கட்ட தலைவர்களில் அவரும் ஒருவர். அவருக்கு ஏறக்குறைய 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிறது. கூவாத்தூரில் அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அஇஅதிமுக கூடி நின்ற பொழுது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த கடிதத்தை அவர் தனக்கே உரிய வேகமான நடையில் கொண்டு வந்து பத்திரிகையாளரிடம் கொடுத்தது. ஐயா முன்னாடி என்ன நடந்துச்சு? ஐயா செங்கோட்டையன் ஐயா எடப்பாடி தேர்வு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? யாரை தேர்வு பண்ணணும்னு சொன்னீங்க? யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல? அந்த வாய்ப்பை ஏற்கல, அங்கேயே தலைமைத்துவம் இல்லைன்னு ஆயிடலையா? அதெல்லாம் ஊகமான தகவல். யூகம் இல்ல சார், நீங்க சொல்லுங்க. இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. நான் மறுக்கிறேன். அவரே சொன்னார் சார், 2 வாய்ப்பு எனக்கு வந்துச்சுன்னு அவரே சொல்றாரு. கூவாத்தூரில் அவர்கள் நீங்க சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருந்த ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த முடிவு கூவாத்தூரில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. நீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீக்குகிற பொழுதே அடுத்து யார் என்பது அவர்கள் மனதில் இருந்தது. நீங்க இன்னும் இது எப்படி வந்துச்சு? இது யூகமான செய்தியா இல்ல இந்த அதிகாரப்பூர்வ செய்தியா? சொல்லுங்களேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த கூவாத்தூரில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, அதுல நீங்க அப்ப அது யூகம் தான். இல்ல எல்லாமே யூகம், ஏதோ ஒண்ணுன்னா எல்லாம் யூகம். இல்ல சார் நீங்க சில ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிக்க முடியும். எப்படின்னா, சின்னம்மா தலைமை நிலையத்துக்கு வருகிற பொழுது ஐயா ஓபிஎஸ் இருப்பார், பக்கத்திலேயே அன்றைக்கு பொதுச் செயலாளராக அன்றைக்கு தலைமை நிலைய செயலாளராக இருந்த ஐயா இபிஎஸ் அவர்கள் அருகிலேயே நிற்பார்கள். ஐவரணின்னு ஒன்று அஇஅதிமுக இருந்தது இல்லையா? அது 2016 தேர்தலுக்கு முன்னால் கலைக்கப்பட்டது. அதற்கு இருங்க, இது முக்கியமா சொல்லிடுறேன். அதற்கு பிறகு கலைக்கப்பட்டுச்சு இல்ல, அது அவர்கள் மீது உள்ள ஒரு அதிருப்தியில கலைக்கப்பட்டது. யாரெல்லாம் அந்த ஐவரணியில இல்ல, அந்த ஐவரணி இந்த தகவலை சேர்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வரேன். அந்த ஐவரணி கலைக்கப்பட்ட பிறகு அந்த தேர்தலை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு புகைப்படம் இருக்கும், அம்மா இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, இந்த இடத்துல உள்ள சோஃபால ஐயா இபிஎஸ் அவர்களும் ஐயா வைத்தியலிங்கம் அவர்களும் அருகருகே அமர்ந்திருப்பார்கள். அந்த தேர்தலில் தான் இந்த ஐவரணிக்கு பிறகு இவர்கள் இருவரும் தான் அந்த தேர்தலை தலைமையேற்று நடத்துவதுன்னா என்னன்னு ஒரு புரியும். அந்த இடத்துல வந்தது. அன்பார்ச்சுனேட்டா 2016 தேர்தலில் ஐயா வைத்தியலிங்கம் தோற்று போய்விட்டார். உடனடியாக அவரை ராஜ்யசபாவிற்கு அம்மா அவர்கள் அனுப்பினார்கள்.
ஆக இந்த கூவாத்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியே போகிறார். அவர்தான் தலைமை தாங்கினார், அவர் வெளியே போகிறார். அந்த பட்டியலில் புதிதாக ஐயா செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே இணைகிறார். இதுதான் நம்ம கூவாத்தூர்ல இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். ஐயா எடப்பாடி, நானும் அதை தான் சொன்னேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் திரு செங்கோட்டையன் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி சார் தரப்புல இருந்து சொல்றாங்க. நீங்க சொல்றதும் அதை ஒட்டி தான் வருது. அப்ப கடைசியா அவங்க நம்பிக்கையா வச்சிருந்தது திரு எடப்பாடின்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தான் இப்ப சொல்றீங்க. ஆமா, அவங்க மேல நம்பிக்கை இருந்தது, அதுல எந்த மாற்று. ஐவரணியே அவங்க நம்பல. ஐவரணில யாருன்னு சொல்றதுல உங்களுக்கு தயக்கம் இருந்தா நான் யாரு இல்ல அந்த 5 பேர் தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த 5 பேர் என்ன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று, ரெண்டாவது ஐயா அப்போ ஐயா முனுசாமி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவர் பழனியப்பன் அவர்கள் இருந்தாங்க. ஓபிஎஸ் முதல்ல தொடங்கிரும். அப்ப அதுக்குள்ள இருக்கிறதுல வச்சுக்கலாம். அப்ப அவங்க எல்லாம் நம்பிக்கை இழந்த இடத்தில் இருந்தார்கள்ங்கிறது தானே. அப்ப அந்த இடத்துல அந்த ஐவரணியின் மீது நம்பிக்கை இழந்த போது இருவர் மீது நம்பிக்கை வைத்து 2016 தேர்தல் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டது. அப்பதான் ஐயா இபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய ஒரு பிரதானமான இடத்துக்கு வராங்க. திரு செங்கோட்டையன் வந்து பேசுறதுங்கிறது அதி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறீங்க சார். அதி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இதுல ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சின்னமா வந்து இன்னமும் தன்னை வந்து நீங்க தெளிவா சொல்லுங்களேன். யார் குரலா அவர் பேசுறாரு? நீங்க சொல்லக்கூடிய திருமதி சசிகலா குரலா பேசுறாரா? ஓபிஎஸ் சொல்றாரு என் மனதின் குரலை அவர் வெளிப்படுத்துறாருங்கிறாரு. பாஜக வாய்ஸா? நீங்க என்ன? இல்ல இதுல பாஜக வந்து இந்த கேம்ல இல்லவே இல்லை. அப்படியே உறுதியா இந்த கேம்ல பாஜக உள்ளவே. ஏன் பாஜக வருதுன்னா, திரு நயினா நாகேந்திரன் இன்னைக்கு கேள்வி வச்சிருக்காங்க, அவர் இல்லைங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறார், மரியாதை நிமித்தனாரு, தொகுதி சொன்னாரு. அப்படியான சில சந்திப்புகள்லாம் இருந்து அதுக்கப்புறம் வந்ததுனால அந்த கேள்வி வந்து இன்னைக்கு திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க இந்த இணைப்பு சரியாக இல்ல அது எல்லாம் அப்படிலாம் சொல்றாரு. இல்ல இந்த கேம்ல பாஜக வந்து உள்ள இல்லவே இல்லை. இது வந்து இல்ல இப்ப அவரு இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் என்ன இருந்துச்சு மணி, பாஜகவோட கூட்டணிக்கு போயிருந்தா 24 இந்த முடிவு வந்திருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சார் அதெல்லாம் வச்சு நம்ம பாஜக இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்ல முடியாது சார். இல்ல உறுதியா பின்னாடி இருக்காங்கன்னே சொல்ல, அவருடைய அக்கறை எதுக்காக இருக்கு? பாஜக மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சம்பவம் என்பது எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நிறைய ஆரம்பிச்சோம். இல்ல அதான் சொல்றேன், நான் கன்சல்டேட் பண்ணிடுறேன். திருமதி சின்னம்மா அவர்களை தற்காலிக பொதுச் செயலாளர்னு ஒண்ணு போடப்பட்டது இல்லையா, அதை கூட ஐயா எம்என் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார். அன்றைக்கு பொதுச் செயலாளருங்கிறத தற்காலிக பொதுச் செயலாளர்னு யாரு மாத்தினா அப்படிங்கிற அந்த இடம் இருக்குல்ல. அப்போ இது கூவாத்தூர் சம்பவம். அதற்கு பிறகு வானகரத்தில் ஐயா ஓபிஎஸ் நீக்கப்பட்டது. இதற்கு பிறகு செப்டம்பர் மாநாட்டை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்ல அப்படி ஒரு மாநாடு நாங்க போடலன்னு சொல்லியிருக்கோம். இது எல்லா புள்ளிகளும் சேர்ந்து இது அஇஅதிமுகவை வருகிற தேர்தலில் யார் கட்டுப்படுத்துவது என்பதற்கான ஒரு போராட்டம். இது எந்த புள்ளியுமே இல்லாம தான் முழுமையான அதிமுகவுடைய ஒரே தலைமை அப்படின்னு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து எந்த விதத்திலயும் எங்களை ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அதான் இது வரைக்கும் இருந்திருக்குது. இப்படி அதுல ஒருத்தரா செங்கோட்டையன் சேர்றாரு. அப்போ இப்ப அப்படிதானே இது போகுது. அதான் அவ்வளவுதான் உரிமை. நீங்க என்ன தாக்கம் வந்துரும் ஏங்க, நீங்க வந்து ஐயா ஓபிஎஸ் இன்றைக்கு வெளியே இருக்கிறார், ஐயா ஐயா வைத்தியல் இடையில ஒரு பக்கத்துல உங்களுக்கு நினைவூட்டுறேன். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு செங்கோட்டையன் என்னிடம் தான் முதல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் 1 மணி நேரம் பேசுறாரு. சசிகலா அவர்களுடைய தலைமை தான் வேணும் அப்படின்னு பேசினார். அதில் தான் முதல் முறை வந்து, அதனால அங்கிருந்து அந்த புள்ளி தொடங்குது. புள்ளியில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறதா பிரச்சனை. அதனுடைய 2026 நீங்க கடைசி கேள்வியோட முடிக்கிறீங்கல்ல, 2026 தேர்தலில் கட்சியில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில், சின்னத்தை ஒதுக்குவதில் யாருடைய கை ஓங்கி இருக்க போகிறது என்பதற்கான ஒரு போராட்டம் தான் இது. ஓகே, பார்க்கலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மணி சொல்லிக்கின்ற பொழுது நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சார். மணி ரொம்ப கிளவராக அதை தவிர்த்தாரா அல்லது இயல்பாக நடந்துச்சான்னு தெரியல. ஐவரணியில் யாருன்னீங்க, அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் பேரை சொன்னார். அந்த ஐவரணியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா இல்லையா? அவர் பேரை ஏன் தவிர்க்க வேண்டும் அல்லது சொல்லாமல் போகணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. சரி, பழனிசாமி அமைச்சர் பதவி நீக்கப்பட்ட பிறகு அந்த ஐவரணியில் யார் இவரை கொண்டு வந்து சேர்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து உள்ளே வந்தார். 2 கேள்வி எனக்கு. இப்போ அந்த ஐவரணியின் மீது அதிருப்தியில் இருந்தார் அப்படின்னா, ஜெயலலிதா அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னா, அது இன்க்ளூடிங் யார் மேலேயும் தான், எடப்பாடி பழனிசாமியின் மீதும் தான் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிட்டு, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் நான் 2ஆக பார்க்குறேன் சார். அதுக்கு முன்பாக இன்னைக்கு செங்கோட்டையனுடைய பேட்டியில் எனக்கு தோன்ற ஒரு கருத்து, ரொம்ப கலோக்கியல் ஸ்லாங்கில் சொல்கிறேன், தவறாக இருக்காது நம்புகிறேன், தவறாக இருந்தால் மன்னிக்கணும். இதுக்கு பருத்தி மூட்டை குடன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காமெடி உண்டு. அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க,
1/2 மணி நேரமா 20 நிமிஷமா தம் கட்டி பேசுறாரு சார். கடைசியா சிம்பிளா முடிச்சாரு. என்ன சொன்னார்னா, ஆனால் யார் யாரையெல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அதிகாரம் முடிவு செய்ய வேண்டும், அதுக்கு நான் கட்டுப்படுறேன்ட்டாரு. நீங்க அடுத்த வரி பாத்தீங்கன்னா அது நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. சார் பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணும், அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு எதுக்கு இத்தனை பேர் கூட்டி வச்சு இன்னொன்னு வைக்கிறாரு? அவர் அப்படி முடிவெடுக்கவில்லை என்றால் அந்த முடிவை எடுக்க வேண்டிய இடத்திற்கு நாங்க வருவேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே சார் இருக்கணும். நீங்க அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்திக்க கூடாது. இல்ல பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணுங்கிற வார்த்தையும் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறதா சரி, அது நான் உடன்படுறேன் ஒத்துக்கிறேங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து ஏன் வந்துச்சு? அது எனக்கு புரியவே இல்லை. சரி, அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய பிரஸ் மீட் அப்படிங்கறது அடுத்த கேள்வி. அடுத்த இந்த ஒட்டுமொத்த வேலை திட்டத்திற்கு பின்னால் பாஜக இருப்பதாகத்தான் நான் மீண்டும் மீண்டும் விமர்சன பார்வையை வச்சுக்கிட்டேன். அப்படி ஒரு பார்வையை வைக்க முடியாதுங்கிறாரு பெருமாள் மணி. இல்ல, அதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஏன் பாஜக இதற்கு பின்னால் இருக்குங்கிறதுக்கான காரணம், நீங்க நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தது அது ஒரு புள்ளியா நினைச்சுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி புள்ளிகளிலிருந்தே நம்ம இணைப்போம். இன்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு குருமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கார் சார். இந்த பிரச்சனையை பாஜக மத்தியஸ்தம் செய்து இந்த பிரச்சனையை சரி செய்யும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறார். 8 மாதங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. அதோட அடுத்த வார்த்தை சார், தமிழ்நாட்டின் அரசியலை பொறுத்தளவில் அமித்ஷாவின் யுக்தி முடிவுகள் தான் இறுதி என்பது யதார்த்தமான உண்மை. இப்போ இந்த பிரச்சனையில பாஜக மத்தியஸ்தம் செய்யும்னு சொன்னாலே உங்களுக்கு இதுல மத்தியஸ்தம் செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு? இப்போ நான் இப்படி நம்புறேன், நிச்சயமாக பாஜகவினுடைய செயல் திட்டத்தை என்னுடைய அணிய அருமை சகோதரர் பெருமாள் மணியை விட குருமூர்த்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார் நான் நம்புறேன். அப்போ பெருமாள் மணியினுடைய வார்த்தையை விட குருமூர்த்தியினுடைய வார்த்தை இன்னும் கொஞ்சம் அத்தன்டிக்கா இருக்கும் நான் நம்புறேன். அப்போ மத்தியஸ்தம் செய்ய போகுது. இப்போ பாஜகவுடைய நோக்கம் என்ன, பாஜக ஏன் இதை செய்யுது அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு வந்தா, வெற்றிக்கான இலக்கை நோக்கி போகும்போது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்க கூடாது.